நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்னு பார்க்க போறோம். ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் வந்து ஒரு அக்சஸரி வந்து இன்னோவா கிறிஸ்டால குடுக்குறாங்க. ரூ. 3500 அந்த அக்சஸரி. எல்லா டொயோட்டா டீலர் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா டொயோட்டா டீலர்லயும் வந்து இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் இந்த ஒரு ரிலே கிடைக்கும். அந்த ரிலே வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரிலே. அது வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எல்லாரும் ஆக்சுவலி என்னடா இவ்வளோ பெரிய ஒரு 26 லட்ச ரூபா வண்டியில் வந்து ஒரு வண்டி ஆட்டோ ஒன்றும் இல்லை, கீயா லாக் பண்ண உடனே வண்டி வந்து இந்த மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோல்ட் ஆகும். அது எல்லா லோ வண்டிலையும் இருக்குது, எல்லா சின்ன வண்டியில கூட இருக்குது. 10 லட்சம் 12 லட்ச ரூபா வண்டியிலும் அந்த ஃபியூச்சர் இருக்குது. 26 லட்ச ரூபா வண்டியில் வந்து இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்கன்னா, அசசரியாக அதை வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அசசரிஸாக ஒரு உதிரி பாகமாக அதை வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த பாகமாக வந்தது தான் இது வந்து ஆட்டோ ஃபோல்டிங் வேறு ஒரு ரிலே. அதோட விலை வந்து 3500 அது. அது வந்து ஜெட் வேரியண்ட்டில் மட்டும் தான் உண்டுன்னு நம்ம கஸ்டமர் சரியாக சொல்கிறாங்க. அவங்க அந்த மற்ற டொயோட்டா இன்னோவோட அந்த கஸ்டமர்ஸை சொல்கிறாங்க. ஆனால் வந்து வி வேரியண்ட்டில் இருக்கான்னு எனக்கு வந்து தெளிவாக தெரியல. அந்த ரிலே வந்து நம்ம டொயோட்டாவில் போனீங்கன்னா அவங்களே மாட்டி தருவாங்க. 3500 எவ்வளோ தான் ஆகும். அதை மாட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வண்டியை அன்லாக் பண்ணுறேன். சரியா, அன்லாக் பண்ணணுன்னே இந்த பட்டனை என்ஜின் பட்டன் ஒரு வாட்டி அமுத்துனீங்கன்னா வண்டி வந்து அந்த மிரர் வந்து ஆட்டோமேட்டிக் திறந்துடும். இதுக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த மிரர் சுவிட்ச் இருக்குல்ல, இது வந்து அந்த கண்ணாடி திறக்கிற சுவிட்ச் அந்த இதில் வந்து இருக்கணும். இதை வந்து ஆஃபில் இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிங்கன்னா இது வந்து ஆஃப் ஆயிரும். இது கண்ணாடி திறக்கிற இதெல்லாம் இது இருந்துச்சுன்னா இதுதானே கண்ணாடி திறக்கிறது. இப்போ அந்த இதில் இருக்குது இந்த சுவிட்சு. அது இந்த பிறகு என்ன பண்ணணும்னா, வண்டி இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் கீ வந்து அமுத்துனீங்கன்னா இது லாக் ஆகும். இதான் ஆட்டோ ஃபோல்டிங் வேறு ஆப்ஷன். மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து அன்லாக் பண்ணிவிட்டேன். அன்லாக் பண்ணுறேன். நான் இப்படி அன்லாக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து வண்டியை நான் வந்து உட்காந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீயை போட்டோன்னே இந்த மிரர் வந்து திறந்தாச்சு. மறுபடியும் இந்த சுவிட்சை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த சுவிட்ச் வந்து எப்போ ஆஃப் பண்ணுறோன்னா வந்து இப்போ வண்டி ஏதோ லாரி வந்து உங்கள் சைடில் வண்டியை கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ரொம்ப ஒட்டி கிராஸ் ஆகுது. அந்த நேரத்தில் மிரர் ஆஃப் பண்ணி இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணலாம். அப்போ வந்து மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் தெரியுது உங்களுக்கு. மிரரை வந்து அப்படியே மூடுறது தெரியுது. இதை வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இதை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா, மற்ற நேரத்தில் இதை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும். இது ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் போடலைன்னா நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணுற மாதிரி, மேனுவலாக இந்த சுவிட்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும். சரி, இது புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் ரிலே போட்டனால வந்து நான் வந்து வண்டி லாக் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக் ஆகிடுது. இப்போ இன்கேஸ் வந்து எதாவது லாரி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒட்டி வருதுன்னா டக்குன்னு இந்த சுவிட்சை வச்சு ஆஃப் பண்ணி அந்த மிரரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் வந்து ரிலே போட்டவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வரலன்னா இந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கும். ஸோ ஆன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குல்ல, இதுதான் ஆன். சரியா, கீழோட அமுத்தினா அது வந்து ஆஃப். சரியா, இப்போ ஆனில் வந்துட்டு இப்போ வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஸ்மார்ட் கீ இந்த விஇசட் மாடல் உங்களுக்கு ஸ்மார்ட் கீக்கு வந்து இந்த பட்டன் அமுத்தினா ஸ்மார்ட் கீ வச்சு என் கையில் இருக்குது. பட்டன் அமுத்தினோன்னே லாக் ஆனோடனே இந்த சிம்பிள் உங்களுக்கு காட்டுது. சரியா, இதான் வந்து இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்னு சொல்கிற அந்த ரிலேயோட அந்த அசரியோட இது வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப யூஸ். இது ஏன்னா லாக் பண்ணால் டக்குன்னு மிரர் வந்து ஃபோல்ட் பண்ணி, இல்லைனா வந்து உள்ளே போய் சுவிட்ச் அமுத்தி உள்ளே ஃபோல்ட் பண்ணி, இல்லை மேனுவலாக வெளியே ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ரிலே வந்து நீங்கள் வண்டி வாங்கும்போது ஒரு அசசரியாக எதுவும் எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஒரு அசசரி மட்டும் வாங்க. அது 3700 எவ்வளோ சில்லற தான் நான் வாங்கும்போது ஜூலை 2017 நான் வாங்கும்போது இருந்துச்சு. இந்த அசரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு உபயோகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு டக்குன்னு எங்கேயா போயிடும், டக்குன்னு டோர் லாக் பண்ணும்போது மிரர் திறந்துருக்கும். ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் அந்த ரிலே இல்லைன்னா மிரர் திறந்தே இருக்கும். எவனாலும் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவான் மிரரை. அதனால் வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா?